அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே இது ஒரு நல்ல நேரங்க. காலை வேலை ஆண்டவருடைய வார்த்தைய அன்பாய் ரசித்து ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரங்க. அதிகாலை வேலைன்னு சொல்றது ஒரு நேரம். இருட்டோட எழுந்திருக்கிறது ஒரு நேரம். பவுல் என்ன செய்றாரு பாருங்க. பவுலு ஒரு கடல் கரைக்கு போறார். என்ன பாருங்க, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் பெலித்தா என்று அர்த்தமாம் அறிந்தோம். என்ன பண்றாங்க, அந்த தீவு போற இடம் கரை சேர்ந்த பின்பு ஒரு ஒரு போட்டு, ஒரு கப்பல் போய் நிக்கிற இடம் பெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஒரு மழை பெஞ்சிட்டுனா நம்ம ஊர்ல எல்லாம், நம்ம யாராச்சும் ஒரு வீட்டுல தங்குறோம்ல, அதே போல அவங்க நெருப்பை மூட்டி அந்த மழைக்காகவும் குளிருக்காகவும், அந்த காலத்துல அவ்வளவு மழை அவ்வளவு குளிர், ஆதி காலத்துல எல்லாம் அதுக்கு நெருப்பை மூட்டுறாங்க குளிர் காயறதுக்காக. அங்க பாருங்க, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. யாருடைய கைய? பவுலுடைய கையை கவி கொண்டுடுச்சான். நம்ம இன்னைக்கு பாம்பை பார்த்துட்டனாவே ஓடி போறோம். பாம்பு தூரத்துல வந்தாலே ஓடி போயிடுறோம். ஆனா அவர் கையே கவிட்டு அந்த பாம்பு. பயந்தார் அவரு? பயப்படவில்லை. அந்த விஷப்பூச்சின்னு சொன்னாராம். அது பாம்புன்னு சொல்லல, விஷப்பூச்சின்னு சொல்றாரு. அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லைன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு பாவம் செஞ்சுட்டான், மோசமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சமுத்திரத்தில் தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சி தீயிலே உதிரை போட்டு தீங்கு அடையாதிருந்தானாம். அந்த பூச்சின்னு சொல்லிட்டானா. ஆண்டவர் எப்படி பாத்தீங்களா? அப்படிதாங்க உங்களை எல்லாரையும் ஆண்டவர் நடத்துவாரு, சந்தோஷப்படுத்துவாரு. என் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. உங்க பாம்புன்னு சொல்றான், அவர் பூச்சின்னு சொல்றாரு. எந்த தீங்கும் தீண்டாதபடி என்னை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வேன், பத்திரப்படுத்திக் கொள்வேன், என் கைகளை உங்களை அணைத்துக் கொள்வேன். பிள்ளைகளை எந்த நோய்கள் வந்தாலும், எந்த கொரோனா வந்தாலும், என் தேவ ஆவியானவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். அவர் சமூகம் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி பலி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்தி நடத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.